இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு ஆராதனை. இயேசுவே உமக்கு ஆராதனை. மரியே நீ வாழ்க. மரியே நீ வாழ்க. தாயே நீரே எங்கள் தஞ்சம். தாயே நீர் எங்கள் தஞ்சம். கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் அனைவரோடும் இருப்பதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. பிதாவே ஆராதிக்கின்றோ, இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோ, ஆவியானவரே அன்பு செய்கின்றோ, உம்மை அன்பு செய்கின்றோ. சகலமும் படைத்தவரே சுவே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத தீபமே, மகிமைக்கு பாத்திரரே சப்பா, மங்காத தீபமே. கைகளை உயர்த்தி பிதாவே ஆராதிக்கின்றோ. விண்ணகரிவனை நோக்கி கைகளை உயர்த்தி புதிய நாளை தந்தீரே, நன்றி அப்பா. இந்த மாதத்தின் முதல் நாள் அன்னை மரியாளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதமாக இந்த மாதத்திலே சுவாமி, தாய் மரியாளை போல நாங்கள் தாழ்ச்சியுள்ள பிள்ளைகளாக, கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாக, நீ சொல்வதையெல்லாம் செய்கின்ற பிள்ளைகளாக அன்னை மரியாள் கற்றுத்தந்தார். அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று கற்றுத்தந்த எங்கள் தாய்க்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவுக்கு 30 ஆண்டுகள் தாய் மரியாள் இந்த தாழ்ச்சியை குறித்தும், கீழ்ப்படிதலை குறித்தும், இரக்கத்தை குறித்தும், கனிவை குறித்தும், பரிவை குறித்தும் நீர் கற்றுக் கொடுத்திருப்பார். நற்செய்தி அறிவிக்கின்ற இயேசு கிறிஸ்துவுக்கே 30 ஆண்டுகளாக கற்றுக் கொடுத்த அன்னை எங்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறீர் தாயே. இதோ உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கின்ற நாங்கள் எவ்வாறு அன்னை மரியாளோடு, தாய் மரியாளோடு 120 சீடர்களும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும்படி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தீரப்பா. ஒவ்வொரு நாளும் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். முதலில் உன்னுடைய பிள்ளைகளுக்கு, உன்னுடைய மகனுக்கு கற்றுக் கொடுத்தீர் தாயே, சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். அதுபோல எங்களுக்கு கற்றுத்தாரும். உயாவியானவரே, வல்லமையோடு நீர் எங்களுடைய இதோ இந்த காலை பொழுதில எங்கள் உச்சன் தலைவருள்ள காலுடைய பிரசனத்தினால் நிரப்பி இதோ ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கின்ற நாங்கள் வீணாய் போய்விடாமல் ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தை வசனங்களையும், புகழ் பாக்களையும், ஆவிக்குரிய பாக்களையும், திருப்பாடல்களையும் நாங்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய ஞானத்தை பாட, ஸ்துதிக்க, ஆராதிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர் சுவாமி. இன்னும் அதிகமாய் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறீரப்பா. இனி கற்றுக் கொடுக்க போவதற்காய் நன்றி ஆண்டவரே. நெறிபடந்து போகாமல் இந்த சிறு மந்தை ஒரு ஆட்டுக்குட்டி கூட வழி தவறி போகாமல் உடைய சமூகத்தில்
வந்திருக்கிற பிள்ளைகளை உடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறேன். நீரை வழிநடத்தும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். சங்கீதம் 84:1 வாசிப்போம். ஆமென். படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. ஆமென். 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 படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம். இதோ இந்த திருக்கோவில் உம்முடைய உறைவிடம், உம்முடைய இறை வேண்டல் இடம் எத்துணை அருமையானது. உம்முடைய சமூகத்தில் வரும்பொழுது எத்துணை அருமையானது. என்ன அழகு! திருப்பாதம் நம்பி வந்தோம், கிருபை நீரை இயேசுவே, உமதன்பை தேடி வந்தோம், தேவ சமூகத்திலே. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது, எத்துணை அருமையானது. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று நாங்கள் சுவைத்து பார்க்கிறோம். எத்துணை அருமையானது உம்முடைய சமூகம். சங்கீதம் 84:10 மிக அழகாக சொல்லும். வாசிக்க கேட்போமா? ஆமென். வேற்றிடங்களில் வாழும் 1000 நாள்களினும் உம் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது. பொல்லாரின் கூடாரங்களில் குடியிருப்பதினும் என் கடவுளது இல்லத்தின் வாயிற்காவலனாயிருப்பதே இனிமையானது. வேற்றிடங்களில் வாழும் 1000 நாள்களிலும், வேற்றிடங்களில் வாழும் 1000 நாட்களிலும் உம் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது. உம் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது. பொல்லாரின் கூடாரங்களில் குடியிருப்பதினும், பொல்லாரின் கூடாரங்களில் குடியிருப்பதினும் என் கடவுளது இல்லத்தின் வாயிற்காவலனாயிருப்பதே இனிமையானது. என் கடவுளுடைய இல்லத்தில் வாயிற்காவலனாக, அல்லேலூயா, அல்லேலூயா, வாயில் காவலனாக இருப்பதே நல்லது. தாவீது ஆசாபுக்கும் உறவின் முறையாருக்கும் பாடல் பாடும் பொறுப்பை கொடுக்கிறார். திருப்பேழையின் முன் பணி செய்வதற்காக பொறுப்பை கொடுக்கிறார். திருப்பேழைக்கு முன்பதாக காவல் வைக்கிறார். திருச்சட்டங்களில் எழுதியுள்ளபடி காலையும் மாலையும் ஆண்டுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படி ஆசாபுக்கும் அவருடைய உறவு முறையார் அனைவருக்கும், அவரோடு தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களுக்கும் அந்த பொறுப்பை கொடுத்து கட்டளையாக கொடுக்கிறார். ஆமன் பாரு, நமக்கும் அந்த கட்டளை கொடுக்கப்படுகிறது. ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், புதியதொரு பாடல் பாடுங்கள். 3ஆம் வசனம் இன்னும் அழகாக சொல்லுகிறது. படைகளின் ஆண்டவரே, என் அரசே, என் கடவுளே, உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு. உமது பீடங்களில், உம்முடைய இல்லத்தில் தாங்கள் குஞ்சுகளை வைப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கு கூடு. தனது குஞ்சுகளை வைப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கு கூடும். உடைய பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுகளுக்கு வானத்து பறவைகளை பாருங்கள். அவைகள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை. ஒவ்வொரு நாள் அதுகளுக்கு தேவையான போஷிப்பு. அதுபோல நம்மையும் ஒவ்வொரு நாளும் போஷித்து வருகிற தேவன். இவ்வளவு அழகா தாவீது சொல்றா பாருங்க. ஆண்டவரே, என் அரசரே என்று சொல்லி ஒரு ராஜா. என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கித்த
இந்த மாதத்தின் முதல் நாள் நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? நேற்றைய தினம் இன்றைய தினம் ஒரு புது பொலிவுடன் விளங்க, ஆண்டவர் சமூகத்தில் உண்மையும் உத்தமமாய் வந்து இருக்க ஏங்கணும். நான் எப்படா விடியும், எப்படா அந்த நேரம் வரும், எப்படா நான் ஆண்டவர் சமூகத்தில் போவேன் என்கின்ற ஒரு ஏக்கம் நமக்குள்ள வேணும். அல்லேலூயா. அந்த ஏக்கம் தாக வேணும் பிள்ளைகளை. அதனால தான் சங்கீதம் 86:11 சொல்லுகிறது மிக அழகாக. சங்கீதம் 86:11. ஆண்டவரே, உமது உண்மைக்கேற்ப நான் நடக்குமாறு உமது வழி எனக்கு கற்பியும். உமது பெயருக்கு அஞ்சுமாறு என் உள்ளத்தை ஒருமுகப்படுத்தும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உண்மையாய் நான் நடக்குமாறு. நான் நடக்கிறேனா? சிந்தித்து பாருங்க. ஆண்டவரே, உமது உண்மைக்கேற்ப நான் நடக்குமாறு உமது வழி எனக்கு கற்பியும். உமது பெயருக்கு அஞ்சுமாறு என் உள்ளத்தை ஒருமுகப்படுத்தும். செய்யணுமா? முதல் நாள் எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஒரு மாசமா 30 நாட்கள் கண்ணின் மணி போல காத்த தேவனுக்கு அடுத்த மாதம் முதல் நாள் இந்த நாள் ஆண்டவருக்குள்ள நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட எப்படி கேட்கணும்? சங்கீதம் 86:12 யாராவது ஒருவர் வாசிக்கலாம். என் தலைவரே, என் கடவுளே, என் முழு இதயத்தோடு உம்மை புகழ்வேன், என்றென்றும் உமது பெயருக்கு மாட்சி அளிப்பேன். என் தலைவரே, என் கடவுளே, என் முழு இதயத்தோடு உம்மை புகழ்வேன், என்றென்றும் உமது பெயருக்கு மாட்சி அளிப்பேன். ஆமென், ஆமென். தாவீதுடைய ஜெபம், தேவப்பிள்ளைகளே, உதவிக்காக தாவீது மன்றாடுகிற அவருடைய ஜெபம் எப்படி இருக்கிறது பாருங்க. ஆண்டவரே, உமது உண்மைக்கேற்ப என்னை நான் நடக்குமாறு உமது வழியை எனக்கு கற்பியுங்கப்பா. ஒரு ராஜா கேட்கிறார். நம்மளாம் மட்டும் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஆவியானவர் கற்றுத்தருகிறார். அப்போ நம்முடைய நிலைமை, ஆண்டவரே, உமது உண்மைக்கேற்ப நான் நடக்குமாறு உமது வழி எனக்கு கற்பியும், உமது பெயருக்கு அஞ்சுமாறு என் உள்ளத்தை ஒருமுகப்படுத்தும். ஆண்டவரே, கூட்டி சேர்க்கிறாங்க அன்னை மரியாள். திருத்தூதர் பணிகள் நூலிலே வாசிக்கிறோம். சீடர்கள் அங்கும் இங்கும் அலைகழிந்து விட்டார்கள், போயிட்டாங்க, பயந்துட்டு போயிட்டாங்க. அப்போ அன்னை மரியாள் ஒவ்வொரு நாளும் அவர்களை அமர செய்து, அவர்களோடு இன்னும் 120 சீடர்களோடு அமர செய்து ஒவ்வொரு நாளும் அன்னை மரியாள் கற்பித்திருப்பார்கள். அல்லேலூயா. அதனால தான் மதர் மேரி டு ஜீசஸ், த்ரூ மேரி டு ஜீசஸ், த்ரூ மதர் மேரி, அப்படி தான் திருச்சபை வந்தது. அன்னைக்கு தாய் மரியாள் அந்த வேலையை செய்யலைன்னு சொன்னால் சீடர்கள்லாம் ஓடி போயிருப்பாங்க, பழைய இடத்துக்கு போயிருப்பாங்க. இயேசு அழகாக சொன்னார் திருத்தூதர் பணிகளில், அவர் விண்ணேற்ற விட ஏன் அண்ணாந்து வானத்தையே பார்த்துட்டு இருக்கிறீங்க, அவர் மீண்டும் இது போல இறங்கி வருவார். திருத்தூதர் பணிகள் 1:8 அழகாக சொல்லுகிறது. திருத்தூதர் பணிகள் 1:1 1-2 வசனங்களை யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். திருத்தூதர் பணிகள் 1 1-2 வசனங்கள் வேகமாய். தெயோபில் அவர்களே, இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றமடைந்தார். விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதினேன். தேவேல் அவர்களே, இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு
திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றம் அடைந்தார். விண்ணேற்றம் அடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதினேன். இந்த திருத்தூதர் பணிகள் என்பது தூய ஆவியானவருடைய பணிகள். அல்லேலூயா. அதனாலதான் திருத்தூதர் பணிகள் 1:8 இன்னும் அழகாக கற்பிக்கப்பட்டிருக்குது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை திருத்தூதர் பணி 1:8. தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடை எல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஆமென், ஆமென். இயேசு சொன்ன வார்த்தை ஒரு விண்ணகத்துக்கு போறதுக்கு முன்னாடி 40 நாட்கள் இந்த உலகத்தில் இருந்து கற்பித்தார். அதை தான் அன்னை மரியாள் செய்தாங்க. எல்லாரையும் உட்கார வச்சு செய்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க. 30 நாள் 50 நாள், அதாவது 50வது நாள் பெந்தகோஸ்து நாள் அப்படின்னு சொன்னால் அவர்கள் தொடர்ந்து ஜெபித்திருப்பார்கள். தொடர்ந்து ஜெபித்து அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பார்கள். ஒருமனப்பட்டு ஜெபித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என்று சொன்னால் டெய்லி அவங்க சும்மா ஜெபம் பண்ணிட்டு இல்லை, எங்களுக்கு அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு கேட்டுட்டு இல்லை. ஒவ்வொரு காரியங்களையும் இயேசுவின் வாழ்க்கையில் நடந்ததை, அவர் மரித்தது வரை உயிர்த்தெழுதது வரை உள்ள காரியங்களை அவர்களுக்கு நினைவூட்டி இருந்திருப்பார் அன்னை மரியாள். அல்லேலூயா. இயேசு செய்த அற்புதங்களை எல்லாம் மறந்துட்டீங்களேன்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் மீண்டும் ஒரு நற்செய்தி பெட்டகமாக நடமாடும் ஆலயமாக அன்னை மரியாள் ஒவ்வொருவருக்கும் கற்பித்திருப்பார். அல்லேலூயா. கற்பித்திருப்பார். ஒவ்வொரு நாளும் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால், இறைவனிடம் வேண்டுவது என்று சொன்னால் கற்பித்தல். அல்லேலூயா. அந்த வேண்டுதலிலே அவர்கள் ஒவ்வொரு நாளும் அதனால தான் தூய ஆவியார் இன்று நமக்கு கற்பிக்கிறார். ஆமென். அப்போ சங்கீதம் 84 10ஆம் வசனத்தில் அழகாக சொல்லப்படுகிறது. வேற்றிடங்களில் வாசிக்கலாம். வேற்றிடங்களில் வாழும் 1000 நாள்களிலும் உம் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது. ஆமென். பொல்லாரின் கூடாரங்களில் வேற்றிடங்களில் வாழும் 1000 நாட்களிலும் உம் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாள். ஆண்டவருக்கு ஒரு நாள் என்பது 1000 ஆண்டுகள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஒரு நாள் என்பது 1000 ஆண்டுகளை குறிக்கிறது. வேற்றிடங்களில் வாழும் 1000 நாட்களிலும் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலான. பொல்லாரின் கூடாரங்களில் தேவையில்லாத இடத்துல இருக்கிறத விட அவருடைய கோவில் முற்றங்களில் தங்குவது, அவருடைய இல்லத்தில் வாயிற்காவலனாக இருப்பது என்ன அழகான திருப்பாடல். அப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, சங்கீதம் 86:1, ஆண்டவரே எனக்கு செவி சாய்த்து பதிலளியும். சங்கீதம் 86:1, எனக்கு செவி சாய்த்து பதிலளியும், ஏனெனில் நான் எளியவன் வறியவன். எனக்கு செவி சாய்த்து பதிலளியும் ஆண்டவரே என்று சொல்லி, ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே.
ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினால் இன்று அலங்கரியும். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமேன்னு சொல்லி வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வாசிப்பதற்கு முன்பதாக யாராவது எடுத்தவர்கள் ஆமேன் என்று சொல்லி ஒருவர் வாசிக்கலாம். ஆமென். இவ்வாறு சாத்தான் நம்மை வஞ்சிக்க இடம் கொடுக்க மாட்டோம். அவனது சதி திட்டம் நமக்கு தெரியாதது அல்ல. இவ்வாறு சாத்தான் நம்மை வஞ்சிக்க இடம் கொடுக்க மாட்டோம். அவனது சதி திட்டம் நமக்கு தெரியாதது அல்ல. ஆமென், ஆமென். ஆமான் பார்த்தவர்களே, 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை ஒரு முறை கூட நல்லா அழகா வாசிக்க. ஆமென். இவ்வாறு சாத்தான் நம்மை வஞ்சிக்க இடம் கொடுக்க மாட்டோம். அவனது சதி திட்டம் நமக்கு தெரியாதது அல்ல. ஆமென். இவ்வாறு சாத்தான் நம்மை வஞ்சிக்க இடம் கொடுக்க மாட்டோம். அவனது சதி திட்டம் நமக்கு தெரியாதது அல்ல. ஆமென், ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சாத்தானுடைய சதி திட்டம். அப்ப என்ன செய்யறான் ஆண்டவர்கிட்ட? ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தூண்டும் துணையாளரேன்னு சொல்லி துயாவியானவர்கிட்ட கேட்கணும். சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையான்னு சொல்லி ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே என்று சொல்லி ரோமேர் 8:11 வாசிக்கலாமா? ரோமேர் 8:11. ஆமென். மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தவரின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருந்தால், கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்த அவரே உங்களுள் குடிகொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெற செய்வார். மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தவரின் ஆவி உங்களுள் இருந்ததால் கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்த அவரே உங்களுள் குடிகொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெற செய்வார். ஆமென், ஆமென். ஆமான் பாந்தவர்களே, ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும் அன்பினால் இன்று அலங்கரியும். ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தோண்டும் துணையாளரே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரனே, துதிக்க தோண்டும் துணையாளரே. சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் ரோமர் 8:8 சொல்லுகிறது, ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்க முடியாது. ஆமென். ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்க முடியாது. 9ஆம் வசனம் சொல்லுது, கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிகொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். இல்லையா? கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதவர் அவருக்கு உரியவர் அல்ல. ரோமேர் 8:14 சொல்லுகிறது, கடவுளின் ஆவியால் ஈர்க்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டோட சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிற நமக்குள்ளே போராட்டம். ரோமேர் 7:21 சொல்லுகிறது, நான் நன்மை செய்ய விரும்பினாலும்
வாசிக்கலாம். ரோமேர் 7:21. ஆமென். நான் நன்மை செய்ய விரும்பினாலும் என்னால் தீமைதான் செய்ய முடிகிறது. இத்தகையதொரு செயல்முறையை என்னுள் காண்கிறேன். நான் நன்மை செய்ய விரும்பினாலும் என்னால் தீமையைதான் செய்ய முடிகிறது. இத்தகையதொரு செயல்முறையை என்னுள் காண்கிறேன். ஆமென், ஆமென். நான் நன்மை செய்ய விரும்பினாலும் என்னால் தீமைதான். எனக்கு ஆவல் இருக்கிறது. காலையில் வந்து நான் ஜெபிக்கணும், துதிக்கணும், ஆண்டவரை ஆராதிக்கணும், எல்லாம் ஆராதனை. ஆனால் பிசாசுடைய தந்திரம், தூங்கிக்கோ, இன்னும் கொஞ்சம் தூங்கிக்கோ, நல்லா தூங்கு, எந்திரிக்காத, சோம்பேறி, அசட்டை. ஆண்டவர் சமூகத்தில் வர்றதுக்கு எவ்வளவு அசட்டை. எந்த நிலையில் நாம் இருக்கிறோம்? என் நிலையில் இருக்கிறோம். நீ குளிர்ச்சியாகவும் இல்லை, சூடாகவும் இல்லை, வெது வெதுப்பாக இருக்கு. உன் குளிர்ச்சியாவோ சூடாவோ? ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார் திருவெளிப்பாடு. நீ குளிர்ச்சியாகவும் இல்லை, சூடாகவும் இல்லை, நீ வெது வெதுப்பாக இருப்பதால் உன்னை என் நாவிலிருந்து கக்கி விடுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் நன்மை செய்ய விரும்பினாலும் என்னால் தீமைதான் செய்ய முடிகிறது. இத்தகையதொரு செயல்முறை என்னுள் காண்கிறேன். அதனால தான் 20ஆம் வசனம் அழகாக சொல்லுகிறது. வாசிக்கலாம் வேறு யாராவது. 20. நான் விரும்பாததை ஆமென். நான் விரும்பாததை நான் செய்கிறேன் என்றால் அதை நானாக செய்யவில்லை, என்னில் குடிகொண்டிருக்கும் பாவமே செய்கிறது. நான் விரும்பாததை நான் செய்கிறேன் என்றால் அதை நானாக செய்யவில்லை, என்னில் குடிகொண்டிருக்கும் பாவமே செய்கிறது. ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். என்னுள் குடிக்கொண்டிருக்கும் பாவம். அதனால தான் ரோமர் 8:17 சொல்கிறது, நாம் கடவுளின் பிள்ளைகளாயிற்று உரிமை பேருடையவர்களாக இருக்கிறோம். வசிக்க கேட்போமா? ரோமர் 8:17. ஆமென். நாம் பிள்ளைகளாயின் உரிமை பேருடையவர்களாய் இருக்கிறோம். ஆம், நாம் கடவுளிடமிருந்து உரிமை பேறு பெறுபவர்கள், கிறிஸ்துவின் பங்காளிகள். அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும். அப்போது தான் அவரோடு மாட்சியிலும் பங்கு பெறுவோம். நாம் பிள்ளைகளாயின் உரிமை பேறு உடையவர்களாய் இருக்கிறோம். உரிமை பேறு உடையவர்களாய் இருக்கிறோம். ஆம், நாம் கடவுளிடமிருந்து உரிமை பேறு பெறுபவர்கள். நாம் கடவுளிடமிருந்து உரிமை பேறு பெறுகிறவர்கள், கிறிஸ்துவின் பங்காளிகள். கிறிஸ்துவின் பங்காளிகள். அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும். அவருடைய துன்பங்களில் பங்கு பெற வேண்டும். அப்போதுதான் அவரோடு மாட்சியிலும் பங்கு பெறுவோம். அப்போதுதான் அவருடைய மாட்சியிலும் பங்கு பெற முடியும். அன்பாளர்களே, நாமெல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள். கடவுளுடைய பிள்ளைகள். நான் அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை ஸ்துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். நம்முடைய வலுவற்ற நிலையில் அவர் நமக்கு துணை நிற்பார். ஆமென். ஆமென். நம்முடைய வலுவற்ற நிலையில் அவர் நமக்கு துணை நிற்பார். அதனால தான் கிறிஸ்துவுடைய அன்பில் இருந்து நம்ம எதுவும் பிரிக்க முடியாது. நாம் கடவுளுடைய பிள்ளைகள். நாம் உரிமை பேறு உள்ளவர்களாக இருக்கிறோம். கடவுளிலிருந்து உரிமை பேறு பெறுபவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்துவுடைய பங்காளிகள். ஆமென். ஆமென். அவருடைய துன்பங்களில் பங்கு கொள்ள வேண்டும். ஆமென். ஆமென். அதனால தான் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று உரைக்க வேண்டும் என்றால் தூய ஆவியினால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். அல்லேலூயா. தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டால் என்று இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று சொல்ல முடியாது. ஆமென். தூய ஆவியினால் ஆட்கொள்ளப்படாமல் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று சொல்ல முடியாது. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் இயேசு கிறிஸ்து என்று உச்சரிக்க நாம் விடுவது தூய ஆவியினால் வல்லமையோடு. அதனால தான் ரோமியருக்கு திருமுகம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். வாசிக்க கேட்போம்.
விரும்புபவர்களோடு, அதாவது அவரது திட்டத்துக்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். ஆமென். கடவுளிடம் அன்பு கூறுபவர், அன்பு கூறுபவர்களோடு, அதாவது அவரது திட்டத்துக்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார். அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். அப்படி என்று சொன்னால் கிறிஸ்துவுடைய அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வாசிக்க கேட்போம்மா. 35ஆம் வசனம், ரோமர் 8:35. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா? இதுதான் நம்மை பிரிக்க முடியும். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா? எதுவுமே பிரிக்க முடியும். ஆண்டவருடைய பிள்ளைகள், உரிமை பேறு பெற்றவர்கள், கடவுளின் பிள்ளைகள், உரிமை பேறு பெறுபவர்கள், கிறிஸ்துவுடைய பங்காளிகள், நம்ம யாரும் பிரிக்க முடியாது. ஆனால் சாத்தான் நினைச்சானா ஒரு செகண்ட்ல பிரிச்சிருவா. அல்லேலூயா. ஒரு செகண்ட்ல உங்களை அப்படியே விலைக்கு கொண்டு போறான். தூக்கத்தை கொடுத்து, சோம்பலை கொடுத்து, அந்த அசுவதேய ஆவி உள்ள வந்து ரொம்பிடும். ஆமென். அதுக்கு இடம் கொடுத்துட்டோம்னா அது நல்லா வந்து உட்காந்துக்கும். ஆமென். சுதிக்க விடாது, ஜெபிக்க விடாது, வாயை திறக்க விடாது. அதனால தான் அவருடைய சந்ததியில் உட்கார்ந்துருக்கிற இந்த அருமை பிள்ளைகளே தூய ஆவியானுடைய துணை கொண்டு, அதனால தான் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் மிக அழகாக சொல்லும். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தை அப்படியே திருப்புங்க. இயேசுவுக்கு நன்றி. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தை அப்படியே திருப்புங்க. எத்தனை பேர் எடுத்திருக்கிறீங்க? எடுத்திருக்கீங்களா? ஹல்லேலூயா. எழுதுறார் பாருங்க. 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களிலே, கொரிந்து நகரில் உள்ள கடவுளின் திருச்சபைக்கு அவர் திருவுளத்தால் கிறிஸ்து இயேசுவின் திருத்துவனாக அழைக்கப்பட்ட பவுலும் சகோதரன் சொஸ்தும் எழுதுவது, கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவோடு தூயோராக்கப்பட்டு எல்லா இடங்களிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடும் யாவருக்கும் ஆமென். அப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு மட்டும் அல்ல, அனைவருக்கும் ஆண்டவர். இந்த முதல் நாள், மாதத்தின் முதல் நாள், ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஆசீர்வாதம் பாருங்க எப்படி. இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பெற்று தூயோராக்கப்பட்டு உங்களுக்கும் ஓடாத உங்களுக்கும் இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பெற்று தூயோராக்கப்பட்டு இறைமக்களாக இருக்க அழைக்கப்பட்டுள்ள உங்களுக்கும் எல்லா இடங்களிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிடும் யாவருக்கும் நம் தந்தையாம் கடவுளிடம் இருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்தும் அருளும் அமைதியும் உரித்தாகுக என்று சொன்னார். மாதத்தின் முதல் நாள் அன்பார்ந்தவர்களே,
ஆமன் பாதர்களே. அதனால தான் 10ஆம் வசனத்தில் அதே அழகா சொல்றார் பாருங்க. வாசிக்கலாம் சகோதர சகோதரிகளே. சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்வது இதுவே. நீங்கள் ஒத்த கருத்துடையவர்களாய் இருங்கள். உங்களிடையே பிளவுகள் வேண்டாம். ஒரே மனமும் ஒரே நோக்கமும் கொண்டிருங்கள். ஆமென். ஒத்த கருத்துடையவர்களாக இருங்க. கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு தூயோராக்கப்பட்டு இறை மக்களாக இருக்கிறோம். இந்த கூகுள் மீட்டில் ஒத்த கருத்து. 5:30 மணிக்கு ஆன்லைன் கூகுள் மீட் ஜபமாலை ஸ்டார்ட்னா 5:30 மணிக்கு நீ வந்து இருக்கணும். ஒத்த கருத்து இல்லையா? உங்களுடைய பிளவுகள் வேண்டாம். யாராவது கூப்பிடுவாங்களா? பிரதர் கூப்பிடுவாரா? தலைவர் கூப்பிடுவாரா? அவர் கூப்பிடும்போது எந்திரிக்கிறேன். நான் அதனால தான் இன்னைக்கு யாரையும் கூப்பிட போல இல்லையா? அந்த உணர்வு இல்லையே. ஐசியூவில் கிடக்கும்போது மட்டும் ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவர். ஐசியூ அங்கே கிடக்க போட்டு பயம். செத்து போயிடணும். ஆக்சிஜன். ஐயோ ஐயோ ஐயோ. அதுலேருந்து வெளியில் வந்த பிற்பாடு ஐசியூ, நான் உன்னை பார்த்துக்கிறேன் ஆண்டவர். அப்புறம் அதே ஐசியூ தான். ஐ வில் see youன்னு போயிடுறோம். அல்லேலூயா. ஐசியூவில் கிடக்கும்போது ஐ see you, ஐ வாண்டட் டு see you. ஐயோ ஆண்டவரே இப்போ பார்க்கணும், என்னை விட்டுறாதீங்கன்னு கெஞ்சி ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஜெபிக்கிறோம். ஐசியிலேருந்து வெளியில் வந்தவர் பாருது, ஐ வில் see you later அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறோம். அல்லேலூயா. நன்றி கெட்ட மக்களாக இருக்கிறோம். நன்றி உணர்வே இல்லை. ஒரு மாசமாக நமக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த அற்புதமான ஒரு மாதத்தில் செய்த அற்புதங்கள் அநேகம். எத்தனை துன்பங்கள், பாடுகள், நோய்கள், நோக்காடுகள் மத்தியிலும் நம்மை விடுவித்து இந்த புதிய மாதத்தை, அன்னை மரியாளுக்கு என்று அர்ப்பணிக்கப்பட்ட இந்த மாதத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அன்னை மரியாளுக்கு அர்ப்பணித்தால் பத்தாது. அன்னை மரியாளுக்கு ஜபமாலை சொல்வதோடு மட்டுமல்ல, அன்னை மரியாளை போல ஒருமனப்பட்டு ஜெபிக்கவும், அன்னை மரியாளை போல ஒருமனப்பட்டு ஒத்த கருத்து உடையவர்களாயும், நம்மிடையே பிளவுகள் இல்லாதபடியும், ஒரே மனமும் ஒரே நோக்கமும் இருக்கும்படியும், ஒரு மனத்தோடு ஜெபித்ததை போல நாமும் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் என்பதை உணர்ந்தவர்களாய். இறுதி ஜபம் மேரியம்மா. அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான இந்த நாளிலே நாங்கள் எங்களுக்கு கிடைத்த இந்த ஒவ்வொரு ஆதாரத்திற்காக உமக்கு கோடான கொடி நன்றி செலுத்துறோம் சுவாமி. இந்த புதிய மாதத்திற்காக உமக்கு நன்றி அப்பா. இதோ உங்க சமூகத்துல நாங்க இதோ ஒரு நாள் இருப்பது 1000 நாள் இருப்பதை விட ஒரு நாள் இருப்பதே மேலும் நாங்க படிச்சிரு. வேற்றிடங்களில் வாழும் 1000 நாட்களிலும் உங்கள் கோவில் முற்றங்களில் உங்க சமூகத்துல அப்பா நாங்கள் ஒரு நாளே இருப்பது மேலானது சுவாமி. இதோ பொல்லாதவர்களுடைய கூடாரங்களில் எத்தனையோ பேர் ஆண்டவரே டிவி பெட்டிகளுக்கு முன்பாகவும் செல்போனுக்கு முன்பாகவும் அமர்ந்திருக்கிறார்கள் சுவாமி. ஆனால் நீர் எங்களை அழைத்திருக்கிற அழைப்போ உம்முடைய சமூகத்துல எங்களுக்கு எவ்வளவோ மேன்மை ஆண்டவரே. உம்மை தேடுகிற அனைவருக்கும் நீர் நன்மையை வழங்குகிற ஆண்டவர் இயேசப்பா. நீர் எங்களை ஒரு நாளும் எங்களை புறம்பே நீங்க தள்ளுவதே இல்லை ஆண்டவரே. உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கும் பொழுதெல்லாம் இயேசப்பா எங்களுக்கு மன ஆறுதல் கிடைக்கிறது சுவாமி. ஆம் தகப்பனே, இதோ இந்த போதகர் வழியாக நாங்கள் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவரே எங்களுக்கு இதோ ஆன்மா பலனா இருக்கிறது தகப்பனே. உமக்கு கோடான கொடி நன்றி செலுத்துறோம் சுவாமி. அப்பா, ஒவ்வொருவரும் இந்த உம்முடைய திரு வார்த்தைகளின் படி நடந்தால் அவர்களுக்கு இடரலே இல்லை இயேசு சுவாமி. அன்பின் ஆண்டவரே, இதோ இந்த மாதத்துல நீர் கொடுத்த இந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் எங்கள் உள்ளத்துல நாங்கள் வைத்து அதன்படி நடக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்மை மாட்சிமைப்படுத்தணும் ஆண்டவரே. இதோ மல்கியா 2 நீங்க சொல்லியிருக்கிறீங்க, என்னை மாட்சிமைப்படுத்தலைன்னா நான் உங்களை சபிச்சிருவேன்ட்டு. ஐயோ, மனிதர் சபிச்சால் கூட பரவாயில்லப்பா, நீங்க எங்களை சபித்தால் நாங்கள் எங்கு போய் நிற்போம் ஆண்டவரே. தகப்பனே, எங்களுக்கு அந்த வேதனையே வேண்டாம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உங்க சமூகத்துல நாங்கள் காத்திருந்து உம்முடைய ஆவியானவருடைய பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும். இது ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் என் சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று எழுதியிருக்கிறபடி தகப்பனே, ஒவ்வொரு நாளும் உங்க ஆவியானவர் எங்களை போதித்து நடத்துவாராக இயேசப்பா. உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தருளும் ஆண்டவரே.
மனிதர்களுடைய ஆலோசனைகள் விருதா, எங்களுடைய ஆலோசனைகள் விருதா. ஆம் தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளின்படி நாங்கள் நடந்து உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கணும் சுவாமி. ஆம் தகப்பனே, உம்முடைய சமூகத்துல ஏதோ குருவிகளுக்கும் அடைக்கலான், குருவிகளுக்கும் கூடுகள் இருக்கிறது தகப்பனே. அப்ப நீர் எங்களை உம்முடைய சாயலாக எங்களை படைத்திருக்கிறீர் தேவனே. அப்பொழுது எங்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பு கிடைக்கும் சுவாமி. ஆம் தகப்பனே, எங்களுக்கு இந்த உலக ஆசைகளோ எந்த ஆசைகளோ தேவையே இல்லப்பா. உம்முடைய வார்த்தைகள் அப்பா நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் சுவாமி. அப்பா உம்முடைய அன்பிற்காக உமக்கு கொடான கொடி நன்றி ஏசப்பா. ஆம் தகப்பனே, உம்முடைய சட்டையின் கீழ் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு எதிராக வருகிற பிசாசின் தந்திரங்களிலிருந்தும் ஆண்டவரே எங்களை விலக்கி உம்முடைய சட்டையின் கீழ் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்க சுவாமி. ஆம் தகப்பனே, உங்க சமூகத்துல எவ்வளவு ஆனந்தம் ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்துல பரிபூரண ஆனந்தம் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, இதோ இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்கு பலனுள்ளதா இருக்கிறது. இதை வழி நடத்துகிற இந்த போதகரையும் நீர் பலப்படுத்துவீராக. அவர் வழியாக நீங்க ஒவ்வொரு நாளும் அப்பா இந்த சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்கிற ஆகாரத்திற்காக கொடான கொடி நன்றி செலுத்துற. இதற்கு மேலும் உங்களுடைய சமூகத்திலே ஒவ்வொருவரும் அப்பா உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து, உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து ஒரே மனதுடன் நடக்க கர்த்தர் கிருபை புரிய வேண்டும் என்று இந்த காலை வேளையில உங்க சமூகத்துல எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஜெபம் கேட்ட எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா, ஆமென், ஆமென். நன்றி பலி, நன்றி பலி. கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு நன்றி பலி, நன்றி பலி. நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, என்னப்பாவும் திருப்பாதமே என்று சொல்லி நன்றி பலி, நன்றி பலி. நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதத்தில் சொல்லி நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறந்ததையா, நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, நிரந்தரமானதையா. நேற்றைய துயரம் நேற்றல்ல, அன்றன்றுக்குள்ள துயரம் அன்றன்று. இன்று எல்லாம் மறந்துட்டு ஆண்டவர் உங்களுடைய சமூகத்தில் இருந்து அருமையான ஜெபம், வல்லமையுள்ள ஜெபம், அருமையான திருப்பாடல்கள், அருமையான வார்த்தை வசனங்களை இந்த முதல் நாளிலே எங்களுக்கு கொடுத்து எங்களை போஷித்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா, ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா, ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா, ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா. நன்றி பலி, நன்றி பலி. நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமேன்னு சொல்லி அருமையான நாளை தந்தீரேன். நன்றி ஆண்டவரே. என்னுடைய வேதனை துன்பம் எல்லாத்தையும் மாற்றி போட்டீரேன். நன்றி அப்பா. என்னுடைய ஜெபத்தை நீர் கேட்டீரே, உமக்கு நன்றி ஆண்டவா. இந்த நாள் முழுவதும் உடைய வார்த்தை வசனங்களை தியானிக்கிற பிள்ளைகளாக காலையிலும் மாலையிலும் உடைய சமூகத்தில் அமர்ந்து வார்த்தை வசனங்களை தியானித்து அதன் மறைவுண்மைகளை அறிந்து புரிந்து கொண்டு வாழ வந்திருக்கின்ற, கேட்கின்ற, கேட்கப் போகின்ற, யூடியூப் வழியாக கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய இறை வார்த்தையின் அபிஷேகத்தினால் நீர் நிரப்பப் போவதற்காக நன்றி ஆண்டவரே. வழிநடத்தும், பலப்படுத்தும்,
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். இளவல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் ஒவ்வொருவரையும் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இதோ யூடியூப் வழியாக கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இன்று 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 நிறைவாக 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 ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கு ஒருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. Have a nice day. God bless you. Amen.